அப்போ அந்த கனி தான் மிகவும் முக்கியமான ஒரு தேவனுடைய குணம். தேவஜனமே, கனி இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து ஆண்டவருக்காக எவ்வளோ ஓடனாலும் எவ்வளோ வரங்களை பெற்றிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் வீணாய் போகும். ஆக அதிக வரங்களை நாடுவதை காட்டிலும் அதிக கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ 9 வகையான கனிகள். இந்த ஒவ்வொரு விஷயத்தை குறித்து பேசணும்னா அதே அநேக வசனங்கள் நமக்கு இருக்குது. அன்பை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னாவே, அன்புனால தான் தேவன் பிதாவாகிய தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று நம்ம வாசிக்கிறோம். வசனம் இருக்கு இல்லையா?